என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் புரட்சி அதிமுகவின் முதன்மை செயலாளர் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். நக்கீரனுக்கு வணக்கம், ராஜவேலுக்கு வணக்கம். அதிமுகவில் என்னதான் சார் நடக்குது? சட்டமன்றத்தில் 2 குழுன்னாங்க, இப்போ சட்டமன்றத்தில் 3 குழு அப்படிங்கிறாங்க. 3 பேர் இப்போ ராஜினாமா பண்ணியிருக்காங்க. சிவி சண்முகம் தரப்பு அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை, அதனால் ஒவ்வொருத்தராக எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாங்க அப்படின்னு தான் செய்தி. முதல்ல ஒரு 5 பேர் கிட்ட சந்தித்தாங்க. இப்போ திடீர்னு 3 பேர் சபாநாயகரை சந்திக்க போகும்போது ஒரு பரபரப்பு ஏற்பட்டுச்சு. அப்புறம் எடப்பாடி தரப்பும் சபாநாயகரை சந்திக்க போகிறதா சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா திடீர்னு 3 பேர் ராஜினாமா. என்ன நடக்குது அதிமுகவில்? வணக்கம் ராஜவேலுக்கும் நக்கீரனுக்கு வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு சேர்ந்த திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உள்ளங்கள் பிறந்தென்ன லாபம்னு தலைவர் பாடுவார். ஸோ ஒரு கட்சி சிதைக்கப்படுகிறது, 2ஆ உடையுது. ஜெயிச்ச பின்னாடி அந்த தலைமை வேண்டாம் என்று முடிவு செய்து 26 சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லுகிறார். இந்த 26 சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்த்து வாக்களித்து அவங்களுடைய தலைமையினுடைய கட்டளையை மீறுகிறார்கள். இதிலிருந்தே அந்த தலைமை அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த தலைமை என்ற ஒரு நிர்ணயம் செய்து ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார். அப்போ என்ன சார் பண்ணணும் ராஜவேலு, சொல்லுங்க பார்ப்போம். ஸோ தொடர் தோல்விகள், ஆட்சிக்கு வருவோம், நீங்கள் அசிங்கமாக போச்சு, 3வது இடத்துக்கு போனீங்க. எப்படியாவது முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் காலில் விழுந்து ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியுமான்னு முயற்சி பண்ணீங்க. அந்த லெட்டர் தான் எடுத்துகிட்டு போய் டிடிவி தினகரன் கவர்னர்கிட்ட கொடுத்ததுல இருக்கு. 3வது இடத்துல இருக்கவருக்கு முதலமைச்சர் பதவி வேணும்னு எஸ் காமராஜ் எழுதுனது. ஆகவே இந்த அது கேள்விப்பட்டவுடனே குழந்தைங்க மேலே சத்தியம் பண்ணுறாரு முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம். முடியாது, நாங்கள் தனியாக செயல்படுறோன்னு வேலுமணி தலைமை அப்படி போட்டு ஒரு 26 பேரை ரெடி பண்ணுறாங்க. உடனே டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுங்க, இவங்களை விடமாட்டேன், பார்த்துட்றேன், தீர்த்துறேன்னு சொல்லி கட்சி அழிய அதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய கட்சியிலே சகாக்கள் நிகராக இருந்தவர்களோடு தகராறு செய்து கொண்டு இந்த கட்சி அழிந்து போனாலும் பரவாயில்லை, எனது அகம்பாவும் திமிரும் ஒழியாதுன்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறாரு, திருப்பி அவர்கிட்ட வர மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி ஒரு 4 பேர் 5 பேர் பாருங்க, திருப்பி எடப்பாடி கை ஓங்குகிறது. இது எவ்வளோ கேவலமாக இருக்குங்க. ஒரு கட்சியில் அடிச்சுக்கிட்டு இங்க இருந்து அங்கே போகிறது நீஸு, எடப்பாடி கை ஓங்குகிறது. அது பெரிய பிரேக்கிங். ஒரு 3 பேர் இங்கே வந்துட்டாங்கன்னா விளையாட்டுத்தனம் ஆயிடுச்சா சார்? இதுதான் இந்த கருப்பு சினிமாவும் திருச்சியும் திரியும் ஓடிட்டு இருக்கு. இதை விட இந்த சினிமா பெரிய சினிமாவே தெரியுது எனக்கு. எவ்வளோ கேவலமா இருக்கு. அப்ப அந்த தலைமையை விட்டு விலக வேண்டும். தலைமை மீது நம்பிக்கை இல்லாமல் இந்த தலைமையை எதிர்த்து வாக்களிக்கிறார்கள் என்று சொன்னாவே நம்பிக்கை போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு பின்னாடி ஏன் நீங்க அங்க நீடிக்கிறீங்க? ஒரு ராஜினாமா கடிதத்தை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து இப்பொழுது பழனிசாமி கொடுத்தால், இப்பொழுது இந்த நிமிடம் கொடுத்தால், நீங்கள் நான் பேசுகின்ற நிமிடத்தில் கொடுத்தால் இன்னொரு சரிவு இங்கே ஏற்படாது. இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் வெளியிலே போக மாட்டார், காட்சிகள் மாறிவிடும். இது நடக்கும். ஆனா அவர் கொடுக்க மாட்டார். அவர் அழிஞ்சி போய் இல்லைன்ற நிலைமை ஏற்பட்டால் ஒழிய கொடுக்க மாட்டார். ஆகவே இப்ப என்ன பண்றாங்க, நீங்க சொன்ன மாதிரி, ஆரம்பத்துல சொன்ன மாதிரி, ஒரு அம்பை விட்டோம் வேலைக்கு ஆகல, 2வது அம்பை விடுவோம், அப்பயும் தகராறுல போகுது. சரி, இதுதான் ரூட்டு, ரைட்டு, வாவா மகனே வா, இன்னைக்கு 3 பேர் அனுப்புவோம். 3 பேர் ரெடி. மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அதனை அழகா கோஆபரேட் பண்ணி நைஸா ரிசீவ் பண்ணி, இந்த ஆட்சி ஜனநாயக முறையில் அமைந்திருந்தாலும் 107 தான் எட்ட முடிந்தது. அப்புறம் 5 காங்கிரஸ் 112, இன்னைக்கு ஒரு 3 குறைச்சிக்கோங்க, 234. ஏற்கனவே 4 நீங்க கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நெருங்குகிறது தன் தனி மெஜாரிட்டிக்கு. இன்னும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக ராஜினாமா செய்தால், இடைத்தேர்தல் வந்தால் நிச்சயமாக முழு மெஜாரிட்டியை தாவேகா அடைந்துவிடும். அவங்க வரவேற்பதும் இங்கே இருந்து பின்புலத்தில் இருந்து அனுப்புவதுமாக ஒரு திடீர் ஏற்பாடு நடந்தது. காரணம் பூரா பழனிசாமி தான், வேற யாரையும் சொல்ல முடியாது. ஆகவே உங்கள் தலைமை வேண்டாம் என்கிறார்கள், இறங்கி வர வேண்டும். அப்போ அங்கிருந்து இங்கே ஜம்பை வெளியில வராங்க. நீங்க பார்த்தது 3 பேர் தான். எனக்கு ஆல்ரெடி நியூஸ் வரும், உங்களுக்கு தெரியும் எப்படி கான்ட்ராக்ட் இருக்கு எல்லாம் இருக்குன்னு. அதுதான் இப்ப நான் கேட்க அதான் கேட்க நினைச்சேன். மேலும் சில எம்எல்ஏக்கள் ராஜினாமா மூட்ல இருக்கிறாங்க, அப்படிதானே? ராஜினாமா மூட்ல இல்ல சார், லிஸ்டே போயாச்சு. லிஸ்டே உள்ள போயிடுச்சான். அதுல அவங்க ஸ்க்ரூட்டினி பண்றாங்களா, அதுல ஊழல் கேஸ்ல இருக்காங்களா இல்லையா, அதெல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அது வம்பா போய் முடிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லி.
ஆகவே அது 30 போயிடும். 47 அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா 47 இப்ப கம்மியாயிட்டு போயிடும் எல்லாமே. ஒரு 30 வரைக்கும் தாவேகாவுக்கு போகின்ற மூட்ல தான் இருக்காங்க. ஆகவே தலைமையை ஏற்றுக்கொள்ள, ஏன்னா வேலுமணி வெளியில வந்து சொல்றாரு, ராஜவேல் நீங்கள் நானும் டிஸ்கஸ் பண்ணோம், எல்லோரையும் அழைக்க வேண்டும், நான் நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, எல்லாத்தையும் எடுத்து தப்பு. 2 நாளைக்கு முடி கூட சொன்னார். இப்போ 2 நாளைக்கு முடி கூட வேலுமணி சொன்னார், பொதுச் செயலாளர் வந்து எல்லாத்தையும் அழைச்சி பேசணும், பொதுக்குழு கூட்டணும் அப்படின்லாம் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தானே செம்மலை போறாரு. எவ்வளவு ஒரு பிடிப்பாக செம்மலை இருந்திருப்பார், எவ்வளவு ஒரு விசுவாசமாக எடப்பாடி பழனிசாமி முன்னாடி ஓடினா பின்னாடி போய் அவருடைய சீனியாரிட்டி விட்டுட்டு தலைவர் காலத்துல தனியாக நின்று வெற்றி பெற்ற ஒரு மாபெரும் தலைவர், முன்னாள் அமைச்சர், எம்பி எல்லாம் அனுபவிச்சார். ஆனா இவர்கிட்ட வந்து ஒரு எம்பி, ராஜ்யசபா எம்பி கூட வாங்க முடியல. ஆனாலும் அவர் விடாம பாவம் பின்னாடியே தொடர்ந்து பயணித்தவர். ரொம்ப வேதனையோடு விலகினார். முன்னாள் சபாநாயகர் தனபால் வெளியே போயிட்டாரு. நேற்று 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்தபொழுது தலைவராக இருந்தவர் வேணுகோபால், அம்மா அவர்களால் நியமனம் செய்யப்பட்டவர், அதிகமான வாக்குகளில் வெற்றி பெற்றவர் அவர். ஆகவே இப்படிப்பட்ட திருவள்ளூர்ல இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வெளியேறுகிற காட்சியை பார்த்து கொண்டிருந்தோம். இப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியிலே போகிறார்கள். 1 மாசம் ஆகல ராஜவேலு, 1 மந்த் ஆகல இன்னும், சரியா? ஆமா. அதுக்குள்ள வெளியில போறாங்கன்னா இவங்க அப்போ அங்க நம்பிக்கை இருக்கிறது. தாவேகா தலைவர் விஜய் நோக்கி போகும்பொழுது நம்பிக்கை ஏற்படுகிறது. இதை விட்டுட்டு போனா, இந்த சனியனை விட்டு போனா போதும், எம்எல்ஏ பதவி கூட நமக்கு தேவையில்லை, திரும்பி பை எலெக்ஷன்ல நீட்டா நம்ம ஜெயிச்சிடலாம், இந்த ஆள் இருக்க வரைக்கும் அதிமுக உருவிடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆகவே தான் வெளியேறுகிறார். இனி தடுக்க முடியாது. ஏன்னா அவர் என்ன கணக்கு போட்டாருன்னு கேட்டு, இல்லை இது மக்கள் ரசிப்பாங்களா? இது வந்து மக்கள் ரசிப்பாங்களா? என்ன இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்க 1 மாதம் கூட ஆகலை அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ தேர்தல் முடிவு வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க இதை வந்து? அதாவது இப்போ இங்கே இருக்கிறத விட நம்ம அங்கே போய் இருக்கலாம் அப்படின்ட்டு ராஜினாமா பண்ணிட்டு போனால் மீண்டும் தேர்தல் வரும். இப்போ பொதுவாக தேர்தலுக்கு பணப்புழக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க, திருப்பி பணத்தை கூட்டுவாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் வந்து ஏற்பாங்களா? மக்கள் எப்படி பார்ப்பாங்க? பணமே வாக்காளர்களுக்கு கொடுக்காமல், முகவர்களுக்கு கொடுக்காமல், கேண்டிடேட்டுக்கு கொடுக்காம ஒரு மாபெரும் வெற்றி ஈட்டி தந்திருக்கிறது தாவேகா. இது நாடறிந்த உண்மை. ஆனால் இப்போ இந்த விஷயத்தில் குதிரை பேரம் நடக்குதுன்னு சொல்கிறாங்களே. இப்போ தாவேகா இந்த விஷயத்தில் குதிரை பேரம் நடக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. இப்போ ராஜினாமா கடிதம் கொடுக்குறாங்க, அடுத்த நிமிஷம் போய் தாவேகா அமைச்சரை போய் பார்க்குறாங்க, தாவேகாவில் இணைகிறாங்க, உடனே உறுப்பினர் அட்டைலாம் வருது. இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே ஒரு குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்லாம் பேச்சு வருது. அது என்ன ராஜவேலுக்கு எனக்கும் புரியாதா? இது எப்படின்னா உடனே சேர்ந்த உடனே அடிச்சு உடனே கார்டு வந்துருமா? ஏற்கனவே பேசப்பட்டது தான் அது. அது மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா, மாண்புமிகு அமைச்சர் புசி போன்றவர்கள் எல்லாம் இதில், புசி ஆனந்த் அவர்கள் எல்லாம் தலையிட்டு இதில் பேசிதான் ஒரு முடிவெடுத்து அதுக்கு பின்னாலே கார்டு ரெடி ஆகிட்டு இருக்கோம். அப்புறம் சபாநாயகருக்கு ராஜினாமா கடிதம் வருது, ஒரு உறுப்பினர் அட்டை தயார் செய்து உடனே கொடுக்கிறார்கள். இதெல்லாம் வந்து நம்ம அரசியலில் பார்த்தது தானே சார். இப்பொழுது தலைமை வெளியேறணும், தலைமையிலிருந்து எடப்பாடி பழனிசாமி கீழே வரணும் முயற்சி செய்கிறார். சண்முகமும் வேலுமணியும் மற்றவர்களும் முடியவில்லை. அப்ப இந்த ரூட்டு தானே. இப்ப பாரு, வேடிக்கை பாரு, நீ எங்கிட்ட மோதிக்கிட்டே இருக்கியா? நீ பொதுக்குழு, பொதுச் செயலாளர் இதெல்லாம் சொல்லி பூச்சாண்டி காட்டுறியா? நீயும் உதவியாளர் மாத்திரமே இந்த கட்சியில் இருப்பீங்க, வேற யாருமே இருக்க போறது இல்லை. பாரு, வேடிக்கை பாரு. 3 அனுப்பிச்சிருக்கோம், முன்னுதாரணம் 30 மாறப்போகுது. இது நடக்க போகுதா இல்லையா? பாரு தம்பி வேடிக்கைய அப்படின்னு அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆகவே கட்சி சிதைந்து கொண்டிருக்கிறது, கட்சி அழிந்து கொண்டிருக்கிறது. நான் அப்பொழுது சொன்ன 7 வருடமாக இந்த இதே நக்கீரன்ல இதே ராஜவேலோடு பேசி தமிழகம் முழுவதும் புகழேந்தி சொன்னதுதான் சரியா போய் முடிஞ்சிருக்கு. 3வது இடத்துக்கு போயிட்டு 100 தொகுதிக்கு மேல டெபாசிட் போயிடுச்சுன்னு சொல்றதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள். இந்த பாராட்டுக்குரிய செய்தி அல்ல, மனதார சொல்கிறேன், மிகவும் மனது புண்பட்டு சொல்லுகிறேன், வேதனையோடு சொல்லுகிறேன். இந்த இயக்கம் தலைவராலும் அம்மாவாலும் வளர்க்கப்பட்டு பரிணாம வளர்ச்சியிலே வெற்றிகளை குவித்து சாதனைகளையும் சரித்திரங்களையும் ஏற்படுத்திய இந்த இயக்கம் இப்படி பின்னடைவை நோக்கி போகும்பொழுது வேதனையா இருக்கு. இப்ப கூட ஒரு டிவியில எனக்கு பின்னால் 100 ஆண்டு காலம் அம்மா சொன்னாங்களே சார், நீங்க சொல்றீங்களே சார், நான் நடப்பை சொல்கிறேன். ஆகவே அதிமுக மீது இருக்கின்ற ஒரு நம்பிக்கை முழுவதுமாக இழந்துவிட்ட பின்னால் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேறுகிறார்கள். சார், நீங்க குதிரை பேரம், காசு, பணம் எது வேணா என்ன வேணா நடக்கட்டும் சார். நாளைக்கு வந்தா அமைச்சர் தரேன், நாளைக்கு வந்தா ஒரு சேர் வாரியம் தரேன், இதெல்லாம் எல்லாமே நடந்திருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அது நீங்கள் நானும் சொல்ல முடியாது. ஆனா வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரே மாதத்துல வெளியில போவாங்களா? என்ன அவர்களுக்கு என்ன இது இருக்கு? அடுத்து உடனே ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை எங்கிருந்து வருகிறது?
அது தாவேகாவிலிருந்து வருகிறது. அப்ப இங்க இருந்தா உருப்படி ஆக மாட்டோம் அப்படின்ற நம்பிக்கை இழப்பு பழனிசாமி இருந்து வருகிறது. அது இன்னும் பிடிவாதம் சார், பிடிவாதம் பண்ணிக்கிட்டு எல்லாத்திட்டையும் தகராறு பண்ணிக்கிட்டு காலையிலே செய்தி, பெரிய செய்தியாம், வேலுமணி சண்முகம் இடத்திலிருந்து 4 பேர் எடப்பாடியிடம் சென்று விட்டார்கள், 5 பேர் சென்று விட்டார்கள். என்னவோ பாகிஸ்தான்ல இருந்து வாரம் நடக்கும்போது 5 பேரை பிடிச்சிட்டு வந்த மாதிரி. அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல? ஒரு கட்சி ஜெயிச்சு 2ஆ புலந்து 26 பேர் எதிர்த்து ஓட்டு போட்டு அதுல இருந்து 4 பேர் அங்க போராடுற செய்தியை பெருசு பண்ணிட்டு நிம்மதி எப்படி சார் நிம்மதியா இருக்காரு இந்த ஆளுன்னு எனக்கு புரியவே இல்லை ராஜபேட். இது ஒரு அழிவு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நாம பொதுச் செயலாளர் ரிசைன் பண்ணி தூக்கி போட்டுருவோம். ஒரு எதிர்கட்சியா தலைவராக இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் கூட்டி ஆலோசனை பேசுவோம். ஒரு கட்சி தலைவர்களை அழைப்போம். தினம் வெளியில போய்கிட்டு இருக்காங்களே, இப்படிப்பட்ட இயக்கம் இப்படி ஆகுதுன்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம, இருதயமே இல்லாத இரக்கமற்ற ஒரு மனிதனாக எத்தனை தடவை, எத்தனை ஆண்டு காலமாக, 7 வருடமாக இதைத்தான் சொல்லி வருகிறேன். இவனால் அழிவுதான், இவனால் வெற்றி கிடையாது என்பதை சொல்லுபவன் புகழேந்தி ஒருவன் தான். இதை சசிகலான்றவங்க இப்போ வந்து சொல்லியிருக்கலாம், ஓபிஎஸ் ஓடி இருக்கலாம். ஆனா விடாம பேசிட்டு இருக்கிறது புகழேந்தி. எனக்கு தெரியும், ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்கு இந்த கட்சியை அவர் அழிச்சிருவார். ஆகவே முடிவுக்கு வருகிறது. ஆகவே நல்ல மெஜாரிட்டியில் உட்காந்து 5 வருஷமும் கண்டினியூ பண்றதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து அதில் வெற்றி அடைய போகின்ற காட்சியை தான் நாம், அதுவும் பெருந்துறையெல்லாம் 10,000 ஓட்டுல வெற்றி பெற்ற இடம் அது. இது அந்த இப்ப தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கல்ல இப்ப கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், ஐயுஎம்எல், இவங்கெல்லாம் இதை எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கோங்க, இடதுசாரிகளை பொறுத்தவரை பதவிக்காக வருபவர்கள் அல்ல, பணத்திற்காக வருபவர்கள் அல்ல. அப்படித்தான் எனது அருமை சகோதரர் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் ஒரு இடம் கிடைச்சதுன்னு சொல்லி அவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் கட்சியிலே வெற்றி பெற்ற அவரை அமைச்சராக்கி அழகு பார்க்கிறார்கள். அவங்க வந்து ஏதாவது குறைகள் இருக்கும் பொழுது ஒரு தைரியமா ஐஎம்எல்ல சொல்லுவாங்க, இந்த குறைகள் இப்படி ஏற்பட்டிருக்கு, கோவையில் ஒரு வார் நடந்திருக்கு, நீங்க அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவர்கள் சொல்லி அந்த குறைகளை சொல்லும் பொழுது ஷார்ட்டேஜ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க சொல்லும் பொழுது ஒரு ஆட்சிக்கு, அவர்களது சப்போர்ட்ல இருக்க ஆட்சிக்கு ஒரு சிறிய நெருடல், பயம்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் போயிடும். ஏன்னா அது போயிடும்னா நல்லாட்சி நடத்தணும். ஆகவே இப்பயே ஒன்றும் ஆட்சியை பற்றி நீங்கள் கமெண்ட் அடிக்க முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இதோ 200-300 ஓட்டுன்னா பரவாயில்லைங்க. பாருங்க பாப்பா, கிட்டத்தட்ட வந்து தாராபுரத்தில் டிஃபரன்ஸ் 16,000, பெருந்துறையில் கிட்டத்தட்ட 9,000 சொச்சம், 10,000ன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்த தொகுதியில் மதுராந்தகத்தில் 7,000 சொச்சம். நல்ல மெஜாரிட்டியில் வெற்றி பெற்றவர்கள் தான் வெளியேறுகிறார்கள். அதுதான் சொல்கிறேன் ராஜவேலு, 3:30 மாறும், வேறு வழி இல்லை. இப்பயே தடுத்து நிறுத்த முடியும். பழனிசாமி ராஜினாமா கொடுத்து விட்டு வெளியேறு, அதுதான் ஒரே ஆல்டர்னேட்டிவ். இப்போ அதை பண்ணா இவர்கள் வேலையை நிறுத்தி விடுவார்கள். யாரு? சிவி சண்முகமும் வேலுமணி போன்றவர்கள் போவதை தடுப்பார்கள். இல்லைன்னா போய் அனுப்பிவிட்டு வேடிக்கை பார்ப்பார்கள். இதுதான் நடக்கும். அதுல வந்து பின்னாடி இருந்து, ஏன்னா ஒரு பலம் வாய்ந்தவன் அடிக்கிறான் சார், திரும்பி அடி வாங்கிட்டு திருப்பி அடிக்க முடியல. அப்போ பலசாலியா இல்லாதவன் என்ன பண்ணுவானா, என்னைக்கிட்ட ஏமாறுவான் மகன், இவன் விடக்கூடாது, இவனை பின்னாடி இருந்து குத்தலாமா, ஒரேடி ஆளை க்ளோஸ் பண்ணிடலாமா நினைப்பான். இது நேச்சுரலா இயற்கையா நடக்கக்கூடிய ஒன்றுதான். அதுதான் இந்த ஆளை வீழ்த்தணுன்ற முயற்சியில் அவங்க இறங்கிட்டாங்க. ஆகவே விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஆகவே இவர்கிட்ட யார் சார் இருக்காங்க? பழனிசாமிகிட்ட 2 சகுனிகள் இருக்கிறார். ஒரு சகுனி கேபி முனுசாமி, இன்னொரு சகுனி ஓஎஸ் மணியன். இதை வச்சுட்டு என்ன பண்ண போறாரு இவரு? எல்லாம் போயாச்சு, கம்ப்ளீட்டா காலி. ஆகவே எல்லாரையும் எல்லாரும் ஏடிஎம்கேயில் தோற்றுவிட்டு ஏதோ கொஞ்சம் பேர் ஜெயிச்சு வந்திருக்காங்க. கொங்கு நாடு கம்ப்ளீட்டா காலி. இதையெல்லாம் உணர்ந்து பழனிசாமி ராஜினாமா கொடுத்து கட்சியை காப்பாற்றுவதற்கு முன்வர வேண்டும். மற்றவர்களோடு அமர்ந்து பேச வேண்டும். வெளியிலே செல்லும் பொழுது நெஞ்சத்தில் வழி வர வேண்டும். அதை மகிழ்ச்சியாக காணக்கூடாது. அவர்களை துரோகி என்று சொல்லக்கூடாது. இவரை விட துரோகி யார் இருக்க முடியும் என்ற எண்ணம் தான் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. மக்கள் அதிமுகவுக்கு ஆட்சியை கொடுக்கவில்லை, எதிர்கட்சியை கொடுக்கவில்லை. ஏதோ ஒரு 47 இடத்தை பிச்சை போட்டார்கள் மக்கள். இப்பொழுது பிச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். 47 எவ்வளவு பேர் போறாங்கன்றதுதான் இப்ப முடியும். எல்லாம் போயிடுவாங்க. பழனிசாமி இருக்க வரைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ராஜினாமா செய்யக்கூடிய எம்எல்ஏகள் எண்ணிக்கை அதிகமாகும் அப்படின்னு சொல்றீங்க. அவங்க தாவேகாவில் இணைந்து எம்எல்ஏ ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நீங்க 234 4 இடம் காலி, வெறும் 230 தான் இருக்கு. 230 115 வேணும், பாதி 116 வேணும். என்னாச்சு? 107
அப்புறம் ஒரு 5 காங்கிரஸ் பர்மனண்டா வந்துருச்சு, 12 112 இவர்கள் கம்யூனிஸ்ட் அது இதுல அப்படி கரெக்டா இருக்கு. இப்ப போக போக இன்னும் ஒரு 10 எம்எல்ஏ வந்தா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சும்மா 10 30 பத்தி அப்புறம் பேசுவோம். அப்போ ஆட்சி ஸ்ட்ராங்கா வந்துடும்ல, பை எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவாங்கல்ல. ஆகவே இந்த வார்ல சண்முகத்துக்கும் முன்னாள் அமைச்சர் சண்முகத்துக்கும் முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கும் மற்றவர்களுக்கும் பங்கு இருக்கும். ஓ, திமிர் அடங்கலையா, ஆணவம் குறையிலையா, அகம்பாவம் நோட்டு போகலையா, பாப்பா வேடிக்கை பாரு என்ன நடக்குதுன்னு பாரு, அப்படியே எல்லாத்தையும் தட்டி விட்டுறோம். அப்புறம் நாங்களும் வரோம், முன்னாடி போட்டு நாங்க பின்னாடி வரோம், ஜெயிச்சு பின்னாடி பேசிக்குவோம், என்ன நடக்குதுன்னு பாருன்னு. அந்த வார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உருவாகிவிட்டது. இதுல பழனிசாமி எல்லாம் நம்பிக்கிட்டு யாரும் இருக்க போறதில்லை. போக போக பழனிசாமி உதவியாளர் 2 பேர் தான் உட்கார்ந்து இருக்கிற காட்சி மிக விரைவில் அரங்கேறும். அதை நாம் பார்க்க தான் போகிறோம். ரொம்ப நன்றி சார். மிக நன்றி நக்கீரன் நேயர்களுக்கு, பார்க்கின்ற நேயர்களுக்கும் ராஜவேலுக்கும் நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.